நன்றியோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே இந்த வேலையில் உங்களை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு ஜபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்தும் என்று சொன்னீரே. இந்த வேலையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஜப ஆண்டவரை காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கூடிகை கர்த்தரையும் மட்டுமாய் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வருகிற தேவனே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எந்த நாளிலே ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்கிறதான இந்த ஊழியர் கூடுகையை கர்த்தாவை சோத்து மட்டுமாய் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை சோத்து ஆசீர்வதித்து வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எவ்வளோ பேருக்கு அழைப்புகள் கொடுத்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களாகி இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவருக்காக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்துக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஊழியக்காரர்களுக்காக இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வேலையை செய்கிறதான ஊழியர்களை ஆண்டவர் உண்மையும் உத்தமத்தோடு ஊழியம் செய்கிறதான பல பாடுகள் வழியிலே கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே உடைய ஊழியத்தை செய்கிற உங்களுடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரை நீர் எதற்காக அழைக்கிறோம் ஆண்டவர் உண்மையாகவே நீ அழைத்திருப்பீர் என்று சொன்னால் அழைத்த தேவன் ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் அவர்களை எந்த நிலைமையிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரங்கள் தாவே ஆண்டவரை நீ கைவிட மாட்டீங்க ஆண்டவர். அவர்களை உயர்த்துவீங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. ஏசப்பா அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கு வருகிற ஐக்கியத்துக்கு வருகிற விசேஷமாக இந்த நாளில் வந்திருக்கிறதான அனைத்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவருடைய ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவருடைய சபைகளை சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆத்துமாக்கள் இல்லாத சபைகளுக்கு ஊழியர்களுக்கு நல்ல ஆத்துமாக்களை கட்ட தருவீராக. அந்த சபை கட்ட முடியாத இருக்கிற ஊழியர்களுக்கு சபைகளை கட்டுப்படி உதவி செய்வீராக. ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்க முடியாமல் இருக்கிற அனைத்து ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஊழியர்களுடைய ஆண்டவர் சுகத்தை விரும்புகிறவரே ஆண்டவரே ஒருவேளை வியாதிகளோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற இனி ஆண்டவரை சொல்லி இருக்கிறதான மற்ற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வியாதிகளை நீக்கி பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே அவருடைய நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே ஊழியத்தை நல்ல உற்சாகமாய் செய்யும்படியாய் தேவனாகிய கர்த்தாவே இந்த வேளையிலே ஆண்டவரே நீ இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு சபைக்கு விரோதமாய் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஊழியக்கார மக்களுக்கு அந்த விரோதமாய் ஆண்டவரை எழுப்புகிற எதிர்க்கிற எல்லா வன்க நாவிகள் பொல்லாத பிசாசின் கிரிகள் எல்லாம் தந்திரங்கள் சதி திட்டங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாவற்றையும் கண்டித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் ஆண்டவரை நீர் விலைக்கு போடும் ஆண்டவர். உடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் பாதுகாப்பு ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆண்டவர் ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியர்களை ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் ஆண்டவர். ஒவ்வொரு சபைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம்பா நம்பி வந்து உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆத்துமாக்களை தந்து நல்ல அறுவடை செய்யும்படியா தேவன் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மெய்யாகவே இந்த செய்யார் ஐக்கியத்துக்கு தொடர்ந்து போகிறதுனாலே அங்க ஜெபிக்கிற ஜபத்தினாலே உண்மையான ஜபத்தில் பங்கு கொள்ளுகிறதுனாலே ஊழியங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஜபங்களை கேட்கிறார் என்று சொல்லி அது சாட்சி சொல்லும்படியான ஊழியர்களை தேவன் எழுப்பும் ஆண்டவர். எழுப்பும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான உடைய வார்த்தையை கொடுக்கிற உடைய தாசனுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாலும் பிழைப்பான். ஆண்டவரே உலகத்து மக்கள் தான் சோறு தீனி அதுன்னு சொல்லி நாளைக்கு என்னத்தை துணுவோம் அடுத்த வேலை என்ன சாப்பிடுவோன்னு இருப்பாங்க. நாங்கள் அப்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாங்கள் இருக்கிறோம், வார்த்தையை நம்பி இருக்கிறோம். வார்த்தை எங்களுக்கு எல்லாம் செய்யும் ஆண்டவரே. வார்த்தை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. வார்த்தை இருந்தால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் அப்போது வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னவரே. வார்த்தை அனுப்பி அவரை சுகமாக்குகிறவர். வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தை வெறுமையாக திரும்புவது இல்லை. நீ எதை சொல்லுகிறீரோ எதை செய்ய பண்ணுகிறீரோ அது அப்படியே செய்து திரும்பி வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நீ பேசுங்க ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில ஊழியம் செய்கிற உங்களுடைய ஊழியர்களுக்கு ஆண்டவரே தொடர்ந்து ஊழியத்துக்கு போக வேண்டிய உற்சாகமாக ஓட வேண்டிய அந்த காரியங்களை ஊழியத்தினுடைய காரியங்களை பற்றி நாளிலே ஆண்டவரை சோதனை எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ நீர் அதை பேசும் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதி, அவரை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் நல்லா பலப்படுத்தும் ஆண்டவர். தேவ ஆவியானவரே அவரை